Hi guys, welcome to Quick Throw and I'm man of my words. So in the first day of learning learning to build our own web application using PHP and நம்மளே இதில் பக் டெஸ்ட் பண்ணி நம்மளே அதை பக்கும் கண்டுபிடிக்க போகிறோம், ஃபிக்ஸும் பண்ண போகிறோம் guys. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நீக்கு தேவையான ஒரு சில மேனடரியான விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஜாம்ப் இருக்குது. ஸோ நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாம்ப் எங்கே இருக்கும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு போனீங்கன்னா திஸ் பிசிக்கு போயிடுங்க. ஸோ திஸ் பிசியில் சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜாம்ப் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஹெச்டிடி டாக்ஸ் அப்படி, அதாவது ஹெச்டி டாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டீங்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிடுங்க கைஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நியூ அண்ட் ஃபோல்டர். ஸோ இதை பிஹெச்பி சி ஃபார் கோர்சஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பிஹெச்பி ஃபைலுமே வச்சுக்க போகிறோம். ஸோ நீங்களும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் இதை அப்படியே கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஓடட்டும். செகண்ட் நம்ம சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் இட். ஸோ எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே இருக்காது, நியூவாக தான் கைஸ் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எப்படி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் ப்ராஜெக்ட்டு போயிடுங்க. ஸோ ஆட் ஃபோல்டர் டு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அங்கே போயிடுங்க. ஸோ அதில் போய்ட்டு சி ட்ரைவுக்கு போங்க. சி ட்ரைவ்லேருந்து ஜாம்புக்கு போங்க. ஸோ ஜாம்ப்லேருந்து ஹெச்டி டாக்ஸ் அப்படி இருக்குங்க. ஸோ வேறு ஏதோ இருக்குது. ஸோ அது உள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போனோடனே நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் பிஹெச்பிசின்னு இருக்கும். ஸோ அது உள்ளே போயிடுங்க. போய்ட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது ஃபுல்லாகவே இந்த ஃபோல்டரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ அது அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜாம்ப் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜாம்ப் ஓப்பன் பண்ண உடனே ஸோ அதில் ஸ்டார்ட் அப்பாச்சி ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துடணும். அண்ட் இப்போதைக்கு நமக்கு அப்பாச்சி மட்டும் போதும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க ஃபயர் ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அவங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் லோக்கல் ஹோஸ்ட்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்க டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் ஜாம்ப் எல்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் கைஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு எரர் காட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டேஷ் கோட் அப்படின்றத எடுத்துகிட்டு நம்ம அங்கே பிஹெச்பி சீன் கொடுத்துடலாம் கைஸ். ஸோ நம்ம இங்கேயும் அதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்தா நமக்கு தெரியும் நம்மளோட டேரக்டரிங் ஓப்பன் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இந்த ஃபோல்டரில் இந்த பிஹெச்பி சீன்ற ஃபோல்டரில் எந்த ஒரு ஃபைல்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் அங்கே எம்டியாக இருக்குது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டுன்றதுனால நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வி நேம் இட். ஸோ கண்ட்ரோல் எஸ் அமுத்துனீங்கன்னா போதும், சேவுக்கு போயிடும். ஸோ அந்த ஃபோல்டரோட பார்த்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் சி ட்ரைவில் ஜாம்ப் ஹெச்டி டாக்ஸ் அண்ட் பிஹெச்சி, ஸோ பிஹெச்பி சீன்ற ஃபோல்டருக்குள்ள தான் இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரோ டாட் பிஹெச்பி அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து டாட் பிஹெச்பின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் பண்ணணும், மறந்துடாதீங்க. இல்லைனா வந்து உங்களோட சர்வரால் இது ஒரு பிஹெச்பி ஃபைல் அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பிஹெச்பி அண்ட் திஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிஹெச்பியோட ஓப்பன் டேக், அதாவது ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள், ஒரு கொஷின் மார்க் பிஹெச்பி அண்ட் கீழே அதே மாதிரி எண்டிங் டேக் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் மார்க் அண்ட் லெஸ் தென் சிம்பிள். ஒன்று இட்ஸ் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள், அது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சிம்பிள். ஸோ இவ்வளோ தான் கைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் எப்பயுமே டைப் பண்ணுறது எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் எக்கோன்னு நம்ம எது கொடுத்து ORLE ஹலோ வேர்ல்ட். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைனுக்கு லைன் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிச்ச உடனே நீங்கள் வைக்க வேண்டிய பேர் செமிகாலன் கன்ஃபார்ம் வைக்கணும். வைக்கலாம் உங்களுக்கு எரர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பாச்சி 2 தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியுங்க இன்ட்ரோ டாட் பிஹெச்பி அப்படின்ற ஃபைல் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணால் தெரியுங்க ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் டுட்டோரியல்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சைஸை கொஞ்சம் பெருசாகிறேங்க. ஸோ இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது.
ஏன் நம்ம வேணால் இப்படி கூட பண்ணலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல அக்கௌண்ட் இடத்துல நம்ம H1 டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட HTMLs நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் HTML எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா HTML வந்து ஷார்ட்டாக 1.5 நேரத்தில் ஒரு கோர்ஸ் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது போதும் நமக்கு PHP இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, ஸோ இப்போ H1 டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நான் வந்து அடுத்த வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாக வைக்கிறேன் கைஸ். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வந்து மேண்டேட்டரியான விஷயம், அதாவது கண்ட்ரோல் பேனல் எங்கே இருக்கும், ஸோ கண்ட்ரோல் பேனல் வந்து எதை ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட் எந்த இடத்துல போய் ஃபோல்டர்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக ஆரம்பிச்சிடலாம் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. அண்ட் லவ் யூ கைஸ்.